My dear students and parents, so this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Engineering Admission 7.5 Reservation counseling process என்ன அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் 7.5 ரிசர்வேஷனில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு இடங்கள் இருக்குது, இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும், எத்தனை நாட்கள் நடைபெறும், அண்ட் எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் மாணவர்கள் பெற்றோர்களும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, போன வருஷம் 2021-22 அகாடமிக் இயரில் 2,23,676 இடங்கள் தமிழகம் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதில் கவுன்சிலிங்க்கு எவ்வளோ சீட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,51,870 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்க்கு இன்டேக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் 1,74,960 ஸ்டூடெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி 95,338 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலாட்மெண்ட் வந்துச்சு. பட் அதில் ஜாயின் பண்ண மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,490 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது ஒட்டுமொத்தமாக ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்குடைய ஸ்டேட்டஸ். போன வருஷம் இருந்த மொத்த இடங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா 2,23,676 இடங்கள். இதில் கவுன்சிலிங்க்கு 1,51,870 இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதில் டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 67.9% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்க்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள எல்லா கல்லூரிகளும் சேர்த்து கொடுத்துருந்த சீட்டினுடைய எண்ணிக்கை 67.9%. அதே இது மிச்சம் இருக்கிற சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்ஸில் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஃபில் ஆகிருக்கும், ஆகாமலும் போயிருந்திருக்கலாம். ஒட்டுமொத்தமாக இருக்கிற இடங்களை இப்படி தான் நம்ம பிரிக்கிறோம். 32.1% சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸுக்கு போன வருஷம் இருந்துச்சு. அதில் எவ்வளோ ஃபில் ஆச்சு அப்படிங்கிற டேட்டா நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அதே வகையில் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 2,32,872 இடங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளையும் சேர்த்து 2,32,872 இடங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 9,000 இடங்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை வச்சு பார்க்கும்போது நமக்கு இருக்கிற ஒட்டுமொத்தமான ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 65% இடங்கள் கவுன்சிலிங்க்கு வரும் அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,51,367 இடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் தானே தவிர நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க, வேகன்சி கொஷின் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போது இதனுடைய அக்யூரேட் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி 65% கவுன்சிலிங்க்கும் 35% மேனேஜ்மெண்ட்டுக்கும் போன வருஷம் மாதிரியே போன வருஷத்தில் 67-32 இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் 65-35 அப்படிங்கிற மாதிரி பிரித்தாங்க அப்படின்னா 1,51,367 சீட்ஸ் கவுன்சிலிங்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 1,51,367 இடங்களில் தான் ஜென்ரல் அகாடமிக்கும் 7.5 ரிசர்வேஷனுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷனில் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்த பசங்களுக்கு 16,352 இடங்கள் வரும். அதே மாதிரி ஜென்ரல் அகாடமிக்கு 1,40,015 சீட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போதைக்கு அசியூம் பண்ணுறோம். இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட் நம்பர்ஸ் தான். ஸோ இந்த 7.5 ரிசர்வேஷனில் டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த சீட்ஸில் ஓப்பன் கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி சப்டிவிஷன் கேட்டகரி வைஸ், கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் கொடுத்து சீட்ஸை வந்து இது பண்ணி நமக்கு ஒரு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அகாடமிக்கு வந்து தனியாக நடக்குது. 7.5 ரிசர்வேஷனை ஸ்பெஷல் ரிசர்வேஷனோட சேர்த்து தான் நடத்துகிறாங்க. 20ஆம் தேதி ஆரம்பித்து 23ஆம் தேதி முடிய போகுது அப்படின்னு சொல்லி 4 நாட்கள் டைம் கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் இயரில் என்ன மாதிரி டேட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி ஷெடியூல் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 17th ஆரம்பிச்சிருக்கிறாங்க, 24th முடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் டைம் டியூரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களுக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இனிஷியல் டெபாசிட் கொடுத்தாங்க. இந்த 2 நாளை நம்ம விட்டுறலாம். 17, 18, 19 இந்த 3 நாட்களில் விட்டுறலாம். ஸோ 20, 21, 22, 23, 24 அப்படின்னு சொல்லி ஒரு 5 நாட்கள் வந்து இந்த கவுன்சிலிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் 4 நாட்களாக அதை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 2 நாள் போன வருஷம் டைம் கொடுத்தாங்க. ஸோ இந்த வருஷம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அசம்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் திஸ் இயர் ஆன்வர்ட்ஸ் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 1 டே டைம் கொடுக்கலாம், இல்லைனா அதிகபட்சம் 2 நாட்கள் டைம் கொடுக்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கும் கன்ஃபர்மேஷனுக்கும் ஒரே நாள் டைம் கொடுத்து அதுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துடும்.
ஸோ இதை 7.5 ரிசர்வேஷனில் இல்லைனா ஸ்பெஷல் கோட்டா ரிசர்வேஷன் அண்டர் எக்ஸ் ஆர்மி பர்சன்ஸ் இல்லைனா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இவங்களுக்கெல்லாம் அப்வர்ட் மூவ்மெண்ட் இருக்குமா சார், நாங்கள் வந்து இந்த காலேஜ் வேணாம்னா அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் போகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டேட்டா நம்மகிட்ட இல்லை. பட் கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு அப்டேட்டட் வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ இப்போதைக்கு இருக்கிற இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் வந்திருக்கோ அது வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம், வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கை விட்டுட்டு இல்லைனா அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கை விட்டுட்டு ஜென்ரல் அகாடமி கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நடைமுறையில் இருக்குது. ஸோ அப்போ ஒரு நாட்களில் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டும் கன்ஃபர்மேஷனும் ஒரே நாளில் வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்கு நம்ம முயற்சி வைப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.